டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்தது. போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்காக மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மருந்துகள், உணவு, தானியம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் இருப்பு வைக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. கூடாரம், வாகனங்கள், ஜெனரேட்டர்கள் உள்ளிட்டவற்றை அவசர நிலையில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வரும் இந்தியா போர் குறித்து சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்கள் பரவாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. போர் தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. இதில் பெரும்பாலானவை போலி தகவல்களாகவே உள்ளன. எனவே தவறான தகவல்களை பரப்பும் 8000 கணக்குகளை முடக்க எக்ஸ் தளத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை தொடர்ந்து அந்த கணக்குகளை எக்ஸ் நிறுவனம் மூடி உள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ராணுவ நடவடிக்கையை எடுத்து வரும் நிலையில் இந்திய ராணுவ தலைமை தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர் ராணுவத்தின் நிர்வாக ரீதியிலான மாற்றங்களை மேற்கொள்ளலாம். நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள ராணுவ வீரர்களை எல்லைக்கு அழைத்துக் கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 1948 விதியின் கீழ் 3 ஆண்டுகளுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் பாகிஸ்தான் 3000 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுடன் இந்த எல்லை பகிரப்படுகிறது. போர் பதற்றத்தால் எல்லைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. எனவே இதன் அடிப்படையில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க இந்திய ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இதற்கு தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தேசிய கல்விக் கொள்கை மூலம் மறைமுகமாக ஹிந்தி திணிப்பை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. எனவே அதனை செயல்படுத்த முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இந்த நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் கேரள அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என பாஜகவை சேர்ந்த GS மணி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாதது மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் அல்ல என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. புத்தகங்கள் வழியாக உலகை படிக்க கலைஞர் நூலகம் நோக்கி திரண்டு வாரீர் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கான கலைஞர் நூலகத்தை திமுக இளைஞரணி தலைவர் சார்பில் திறந்து வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமைந்தகரை சந்தை பகுதியில் அமைந்துள்ள இந்த நூலகத்தை அண்ணாநகர் தொகுதியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அன்புமணிக்கும் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழிக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு தனக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படவில்லை என பாமக நிர்வாகிகளிடம் அருள்மொழி கொந்தளித்துள்ளதாகவும் தகவல் பரவி வருகிறது. எனவே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளாராம். ராமதாஸ் மூலம் அவரை சமாதானப்படுத்த அன்புமணி முயற்சி மேற்கொண்டுள்ளாராம். ஏற்கனவே அன்புமணியின் தலைவர் பதவியை ராமதாஸ் பறித்துவிட்ட நிலையில் பாமகவில் தொடர்ந்து சர்ச்சை நிலவி வருகிறது.
ராணுவ நடவடிக்கைகள், பாதுகாப்பு படைகளின் நடமாட்டம் உள்ளிட்டவற்றை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டாம் என்றும் அவற்றை செய்தியாக்க வேண்டாம் எனவும் மத்திய பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அப்படி செய்வது ராணுவ முயற்சிகளை குறைத்து உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது அதிகாரிகளின் விளக்கத்தை மட்டுமே வெளியிட அனுமதி இருப்பதாகவும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. +2 வகுப்புக்கான துணைத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி ஜூலை 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக மே மாதம் 14ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஜூன் 25ஆம் தேதி தமிழ் மற்றும் இதர மொழி பாடம் நடைபெறும். ஜூலை 26 ஆங்கில தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அறிவியல் பாடப்பிரிவு தேர்வுகளும், பொருளாதாரம், வர்த்தகம், வரலாறு உள்ளிட்டவை தொடர்பான பாடப்பிரிவு தேர்வுகளும் நடைபெறும். ஜூலை 2ஆம் தேதி இயற்பியல் பொருளாதார பாடத்திற்கான தேர்வுகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசமே முதன்மை, மற்றவையெல்லாம் காத்திருக்கலாம் என CSK அணி போஸ்டர் ஒன்றை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் வேளையில் நடப்பு ஆண்டின் மீதமுள்ள IPL போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக PCCI அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஒவ்வொரு அடியிலும் தைரியமும், ஒவ்வொருவரின் இதய துடிப்பிலும் பெருமையும் நமது இராணுவத்திற்கே வணக்கம் என CSK பதிவிட்டுள்ளது. இதனிடையே எஞ்சிய IPL போட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான அறிவிப்பில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரு வாரம் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல், சிம்பு உள்ளிட்டோரின் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் டக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழா ஒரு வாரம் ஒத்திவைக்கப்படுவதாக படக்குழு அறிவித்துள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் மே மாதம் 17ஆம் தேதி நிகழ்ச்சி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போர் பதற்றம் காரணமாக விழா ஒத்திவைக்கப்படுவதாகவும், மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் படக்குழு அறிவித்துள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங், டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.